செஞ்சு பாருங்களே, ஒரு பயங்கரமான போர்க்களம். எங்கு பார்த்தாலும் ஒரே தூசு, அலறல் சத்தங்கள், ரத்த வாடை. உங்களோட எதிரி படை பயந்து நடுங்கி, ஆயுதங்களை எல்லாம் கீழ போட்டுட்டு புறமுதுகிட்டு ஓடிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு பரபரப்பான காட்சி இது. ஆமா. அந்த நேரத்துல உங்களோட படையோட தளபதி வந்து, "நிறுத்துங்க, ஆயுதங்கள பயன்படுத்த வேண்டாம்" அப்படின்னு திடீர்னு கட்டளையிடுறார். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எதிரிய முற்றிலுமா அழிச்சு ஒழிப்பது தானே போரின் இலக்கணம். ஓடுறவனை ஏன் விடணும்? அது ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது பண்டைய தமிழர்களோட போர் முறைப்படி பாத்தீங்கன்னா, உண்மையான வீரம் அப்படிங்கிறது எதிரிய அழிப்பதுல இல்ல, எப்போ தாக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த அறத்தை கடைபிடிப்பதுல தான் இருக்கு. இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். ரொம்ப சிறப்பான ஒரு தொடக்கம். நன்றி. இந்த உரையாடலை கேட்டுட்டு இருக்கிற நீங்க வந்து ஒரு வருங்கால ஆசிரியர். டெட் தேர்வுக்கு தீவிரமா தயாராகி வரீங்க. நீங்க படிக்க போற 8ஆம் வகுப்பு தமிழ் பாடநூல் அப்படிங்கிறது வெறும் செய்யுள்களையும் இலக்கண விதிகளையும் கொண்ட ஒரு சாதாரண புத்தகம் இல்ல. அது மனித குலத்தோட பரிணாமத்தை பேசுற ஒரு காலப்பெட்டகம் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இதை நாம இன்னைக்கு ரொம்ப விரிவாகவே பார்க்கலாம். கண்டிப்பா. நீங்க ரொம்ப நுட்பமான ஒரு கோணத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்ப பாத்தீங்கன்னா, இந்த 8ஆம் வகுப்பு புத்தகத்தை நாம மேலோட்டமா பார்த்தோம்னா, இது இயல் 1, இயல் 2 அப்படின்னு பிரிக்கப்பட்ட ஒரு சாதாரண பாடத்திட்டமா மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆமா, பொதுவா அப்படித்தானே பாப்போம். ஆனா, அதுக்குள்ள இருக்கிற தத்துவார்த்தமான தொடர்ச்சியை நாம கொஞ்சம் உற்று கவனிச்சோம்னா, உண்மையாவே ஆச்சரியப்படுவீங்க. அதாவது, மனித குலம் முதல்ல இயற்கையை வியந்து பார்க்குது. ஓஹோ, இயற்கையிலிருந்து ஆரம்பிக்குதா? அதுக்கப்புறம் சமூகமா இணைந்து வாழும்போது தங்களுக்குள்ள சில போர் அறங்களை, அதாவது விதிகளை உருவாக்கிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி தன் மனசுக்குள்ள இருக்கிற உளவியலை புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. இறுதியா இந்த சிந்தனைகளை எல்லாத்தையும் எந்த பிழையும் இல்லாம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் இல்லையா? கண்டிப்பா கடத்தணும். அதுக்காக தான் இலக்கணம் அப்படிங்கிற ஒரு துல்லியமான அறிவியல் கட்டமைப்பை உருவாக்குறாங்க. இயற்கையில தொடங்கி இலக்கணத்துல முடியிற இந்த ஒரு அறிவார்ந்த பயணத்தை தான் நாம இன்னைக்கு ஆழமா பகுப்பாய்வு செய்ய போறோம். அட, ஒரு பாட புத்தகத்துக்குள்ள இப்படி ஒரு பெரிய திரைக்கதையே இருக்கா? இது எனக்கு உண்மையாவே ஒரு புதிய வெளிச்சத்தை தருது. அப்படியென்றால் மனிதன் முதல்ல இயற்கையை ரசிக்க தொடங்கிய அந்த புள்ளியிலிருந்தே நாமும் நம்ம உரையாடல தொடங்குவோம். ரொம்ப சரி, ஆரம்பிக்கலாம். நான் வந்து வாணிதாசனோட ஓடை கவிதையை படிச்சிட்டு இருந்தேன். ஓடை ஆட உள்ளம் தூண்டுவதே கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் அப்படின்னு அவர் எழுதுறார். இந்த வரிகளை படிக்கும்போதே எனக்குள்ள ஏதோ ஒரு சலசலப்பு, அந்த நீரோட வேகம் அப்படியே மனசுக்குள்ள கடத்தப்படுறதை என்னால உணர முடிஞ்சது. அதுதான் வாணிதாசன். அவரோட தனித்துவம். சொற்களின் வழியாவே ஒளியை கடத்துற வித்தை அவர் ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்கார். ஆனா இதுல நாம ரசிக்கிறத தாண்டி தேர்வோட அடிப்படையில ரொம்ப முக்கியமான ஒரு நுட்பம் மறைஞ்சிருக்கு. ஓ, தேர்வுக்கான குறிப்பு இருக்கா இதுல? என்ன அது? அதாவது வயல்வெளிகள்ல பெண்கள் நெல் குத்தும்போது ஒரு பாட்டு பாடுவாங்க. அதுக்கு பேர் தான் வள்ளைப்பாட்டு. இந்த ஓடை என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்து அதுவும் சேர்ந்து பாடுதா? மீட்டுவது எது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க டெட் தேர்வுல கண்டிப்பா வரலாம். அதுக்கு விடை இந்த ஓடை தான். பெண்கள் பாடுற அந்த உழைப்போட தாளத்துக்கேற்ப இந்த ஓடையானது முழவு அப்படிங்கிற இசைக்கருவியை வாசிக்கிற மாதிரி சத்தம் எழுப்புதான். ஒரு நிமிஷம் இருங்க. அப்படியானால் மனிதர்களோட உழைப்பிற்கு இயற்கையே ஒரு பின்னணி இசை அமைக்குது அப்படின்னு சொல்றாரா கவிஞர்? அதேதான். மிகச்சரியான புரிதல். ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி இது. மனிதனும் இயற்கையும் வேற வேற இல்ல, இரண்டும் ஒரே ஒத்திசைவுல இயங்குது அப்படிங்கறத இதைவிட அழகா சொல்லவே முடியாது. இதே கவிதையில என்னை கவர்ந்த இன்னொரு விஷயமும் இருக்கு. சொல்லுங்க, அது என்ன விஷயம்? பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி அப்படின்னு கவிஞர் கேட்கிறார். ஒரு நதியிடம் போயிட்டு உன்னோட பட்டமளிப்பு விழா எங்க நடந்துச்சு, நீ எந்த பல்கலைக்கழகத்துல படிச்ச அப்படின்னு கேக்குற மாதிரி இல்ல இருக்குது. நீங்க சிரிச்சுக்கிட்டே இத சொன்னாலும் அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கல்வி உளவியல் இருக்கு. ஒரு மாணவனுக்கு கற்பனை திறனை, அதாவது கிரியேட்டிவ் திங்கிங்கை எப்படி தூண்டுவது அப்படிங்கிறதுக்கான ஆகச்சிறந்த உதாரணம் இது. ஓ, அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா இதுல? ஆமா. பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது வெறுமனே 4 சுவர்களுக்குள்ள மட்டுமே இருக்கிறதில்ல. இயற்கை அப்படிங்கிற இந்த மிகப்பெரிய திறந்தவெளி பல்கலைக்கழகத்துல கத்துக்க எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதை பாடநூல் குழுவினர் மறைமுகமா உணர்த்துறாங்க. இதே நீங்க தகடூர் யாத்திரை பாடலோட கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன். தகுடூர் யாத்திரை பாடலா? அதுல என்ன சொல்றாங்க? அங்கே இயற்கை எப்படி உழவர்களோட வாழ்வை வளமாக்குது அப்படிங்கிறதுக்கான காட்சி விரியுது. பெருநீரால் வாரி சிறக்கா அப்படின்னு அந்த பாடல் தொடங்கும் இல்லையா? ஆமா ஆமா, அதுல வாரி அப்படிங்கிற சொல் வருது. தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த சொற்பொருள்கள் ரொம்ப முக்கியமாச்சே. வாரி அப்படின்னா வருவாய் அப்படின்னும், முட்டாது அப்படின்னா தட்டுப்பாடின்றி அப்படின்னும் பொருள் கொடுத்திருக்காங்க. சரியா சொன்னீங்க.
அதோட இலக்கண குறிப்புல நன்செய் அப்படிங்கறத பிரிக்க சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு சந்தேகம். அது ஏன் நல் கூட்டல் செய் அப்படின்னு பிரியாம நன்மை கூட்டல் செய் அப்படின்னு பிரியுது? நல் அப்படின்னாலும் நல்லது தானே? இது ஒரு அருமையான கேள்வி. தமிழ் மொழியோட வேர்ச்சொல் தத்துவத்தை நாம இங்க புரிஞ்சுக்கணும். மை விகுதி அப்படிங்கிறது ஒரு பொருளோட அல்லது செயலோட உள்ளார்ந்த தன்மையை குறிப்பது. உள்ளார்ந்த தன்மைனா அது இயல்பாவே அப்படி இருக்கிறதுன்னு சொல்றீங்களா? சரியா பிடிச்சிட்டீங்க. நன்செய் நிலம் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு நல்ல நிலம் மட்டும் இல்ல. அது இயற்கையாகவே நன்மையை செய்யற இயல்புடைய நிலம். வளம் குன்றாத, தட்டுப்பாடின்றி வாரி வழங்குற நிலம். அதனாலதான் அத நன்மை கூட்டல் செய் அப்படின்னு பிரிக்கிறோம். ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. ஆக வாணிதாசனோட கவிதையில நாம பார்த்த ஓடையின் பாய்ச்சல் தகடூர் யாத்திரையில உழவர்களின் பொருளாதார பாய்ச்சலா எப்படி மாறுது அப்படிங்கறத நாம இங்கே புரிஞ்சுக்க முடியுது. சரி, இயற்கையோட பாய்ச்சல் மனிதனுக்கு பொருளாதாரத்தை கொடுக்குது. பொருளாதாரம் வளரும்போது இயல்பாவே நில ஆசை வருது. அதோட விளைவா போர் உருவாகுது இல்லையா? ஆமா, அதுதான் மனித வரலாறே. இது நேரடியாகவே கலிங்கத்து பரணியோட படைவேழம் பாடலுக்கு நம்ம கொண்டு போகுதுன்னு நினைக்கிறேன். ஜெயங்கொண்டாரோட இந்த பாடலை படிச்சப்போ எனக்குள்ளேயும் ஒரு சின்ன சிலிர்ப்பு ஏற்பட்டுச்சு. சோழர்களோட யானை படைய கண்டு கலிங்க படையினர் எப்படி நடுங்குனாங்க அப்படிங்கிற அந்த வர்ணனை அபாரம். கலிங்க படையினரோட அந்த மனநிலைய ஜெயங்கொண்டார் எப்படி படம் பிடிச்சு காட்டுறார் அப்படிங்கிறது தான் அங்க இருக்கிற பெரிய சுவாரஸ்யமே. யானைகளை கண்ட உடனே எதிரிகளுக்கு அது யானைன்னே தோணலையா? வேற எப்படி தோணுச்சான்? ஏதோ இருண்ட மேகங்கள் எல்லாம் கூட்டமா தங்களை நோக்கி இடியோட இறங்கி வர்ற மாதிரி, அல்லது பெருங்கடல் சீறிக்கிட்டு தங்கள் மேல் பாய்வது மாதிரி அவங்க கற்பனை செஞ்சு பயந்து நடுங்குனாங்களாம். அந்த பயத்தோட உச்சகட்டத்துல சிலர் குகைகள்ல ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இன்னும் சிலர் கடலையே பாஞ்சிட்டாங்க. ஒரு போர்க்களத்தோட திகைப்ப இதைவிட துல்லியமா எழுதவே முடியாது. இது கேட்பதற்கு ரொம்ப வீரமா இருந்தாலும், நான் ஒரு கேள்வியை கேட்டேன் இல்லையா? போர் அப்படின்னு வந்துட்டா எதிரிய நிர்மூலமாக்குவது தானே ராஜதந்திரம். ஓடுற எதிரிய விட்டு விடுறதும் புறமுதுகிடுபவரை தாக்காம இருக்கிறதும் ஒரு பலவீனமா பார்க்கப்படலையா? இதை ஏன் ஒரு பெருமையா கலிங்கத்து பரணி பேசுது? இத நாம பண்டைய தமிழர்களோட விரிவான வாழ்வியல் தத்துவத்தோட இணைச்சு பார்க்கணும். அதிகாரம் அல்லது வீரம் அப்படிங்கிறது உங்களை விட மெலிந்தவனை தாக்குறதுல இல்ல. அதாவது நம்ம பலத்தை எங்கே காட்டணும்னு ஒரு வரைமுறை இருக்குன்றீங்க. கண்டிப்பா. நீங்க நினைச்சா ஒருத்தரை அழிக்க முடியும். ஆனா அந்த அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டும் உங்களை கட்டுப்படுத்திக்கிறீங்க பாருங்க, அதுதான் உண்மையான அறம். ஆயுதம் இல்லாதவங்க புறமுதுகிட்டு ஓடுறவங்க மேல ஆயுதங்களை பிரயோகிக்க கூடாது அப்படிங்கிறது போர்க்களத்துல ஒரு பலவீனம் கிடையாது. அது மனித தன்மையோட உச்சம். ரொம்ப ஆழமான பார்வை இது. வெற்றியை விட அந்த வெற்றியை நாம எப்படி அடையிறோம் அப்படிங்கிறது தான் தமிழர்களுக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. ஒரு வருங்கால ஆசிரியரா அடுத்த தலைமுறைக்கு நீங்க கற்பிக்க வேண்டியதும் இததான். வெற்றி அப்படிங்கிறது நேர்மையான வழியில கிடைக்கணுங்கிற அறத்தை இந்த ஒரு செய்யுள் வழியாவே நீங்க மாணவர்களுக்கு கடத்த முடியும். வாவ், ரொம்ப ஆழமான சிந்தனை. போர்க்களத்துல கூட ஒருத்தன் தன்னை சுய கட்டுப்பாட்டோட வச்சுக்கணும்னா அதுக்கு அவனோட உள்ளம் எந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கணும். புறவீரம் சார்ந்த போர்க்கள நெறிமுறைகள் ஒரு மனிதனோட அகவீரம் சார்ந்த மனதின் நெறிமுறைகளோட எப்படி தொடர்புடையது அப்படிங்கறத இப்ப என்னால ரொம்ப தெளிவா உணர முடியுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இதேதானே திருமூலரும் கன்னிப்பாவையை எழுதின இறையரசனும் வேற விதமா சொல்றாங்க. அப்படியே சரியா புடிச்சிட்டீங்க. மனித மனத்தை புரிஞ்சுக்கிறதும் அதை நல்வழிப்படுத்துறதும் தானே கல்வியோட உச்சக்கட்ட நோக்கமே. திருமூலர் தன்னோட திருமந்திரத்துல ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு மிக தெளிவா சொல்றார். அதாவது எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்றாரா? ஆமா, உலக மக்கள் அனைவரையும் உடன் பிறந்தவங்களா கருதணும். மனிதனுக்கு செய்யற தொண்டு தான் இறைவனுக்கு செய்யற தொண்டு அப்படிங்கறத நடமாட கோயில் அப்படிங்கிற உருவகம் மூலமா அவர் விளக்குறார். ஒரு சக மனிதனே கோவிலா பாக்குற இந்த மனநிலை வந்துட்டா போர்க்களத்துல எப்படி அறம் மீறப்படும்? அதுவும் சரிதான். யாரை எப்படி தாக்குறதுன்னு தோணாது இல்லையா? ஆமா. இங்கே டெட் தேர்விற்காக ஒரு சின்ன குறிப்பை நீங்க நினைவில் வச்சுக்கணும். பன்னிரு திருமுறைகள்ல திருமந்திரம் 10ஆம் திருமுறையா வைக்கப்பட்டிருக்கு. மேலும் அந்த பாடல்ல வர்ற நமன் அப்படிங்கிற சொல்லுக்கு யமன் அப்படின்னும் சித்தம் அப்படிங்கிறதுக்கு உள்ளம் அப்படின்னும் பொருள். இந்த தகவல் தேர்வுக்கு ரொம்பவே உதவும். திருமூலர் மனிதனை இறைவனோட இணைச்சு பேசுறார்னா, இறையரசன் எழுதியிருக்கிற கன்னிப்பாவை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. அவர் மனித குணங்களை அப்படியே ஒரு பட்டியல் போடுறார். அறிவு, அருள், வெகுளி அதாவது சினம், மாச்சரியம் அதாவது பொறாமை, பொறை அதாவது பொறுமை அப்படின்னு வரிசையா சொல்றார். ஆமா. இத படிக்கும்போது ஒரு நவீன உளவியலாளர், அதாவது ஒரு மனித மனத்தோட இயல்புகளை ஆராயும் சைக்காலஜிஸ்ட் மனதை ஸ்கேன் செஞ்சு எழுதின ரிப்போர்ட் மாதிரியே இருக்கு. இங்க சுங்கர் ரொம்ப அருமையான ஒரு ஒப்பீடு. இறையரசனோட இயற்பெயர் சேசுராசன்.
அவர் ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையை தழுவி எழுதினதுதான் இந்த கன்னிப்பாவை. மனித மனம் அப்படிங்கிறது நல்ல குணங்கள் மட்டுமே நிறைந்த ஒரு புனிதமான இடம் கிடையாது. அதுல நெகட்டிவ் விஷயங்களும் இருக்கும்னு ஒத்துக்கிறாரா? ஆமா, அதுல கோபம், பொறாமை மாதிரியான எதிர்மறை உணர்ச்சிகளும் இயற்கையாகவே எழும் அப்படிங்கறத அவர் முழுமையா ஒப்புக்கிறார். ஆனா ஒரு மனிதன் எப்படி பக்குவப்படணும், தீய குணங்களான வெகுழி, மாச்சரியம் போன்றவற்றை மெல்ல மெல்ல விலக்கிட்டு அறிவு, அருள், பொறை போன்ற நல்ல குணங்களை வளர்த்துக்கணும். ஆக மனசை செதுக்கிறது தான் முக்கியம். அதேதான். அப்படி மனசை செதுக்கி வாழ்வாங்கு வாழ்வதே உண்மையான கல்வி. போர்க்களத்துல எதிரியை வெல்வதை விட தன்னுள் இருக்கிற தீய குணங்களை வெல்வதுதான் உண்மையான வீரம் அப்படிங்கறத இந்த மெய்யியல் பார்வைகள் ரொம்ப தெளிவா உணர்த்துது. இயற்கையோட இயல்பு, மனித சமூகத்தோட போராரம், தனி மனிதனோட உளவியல் என எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நாம சிந்திச்ச இந்த கருத்துக்களை எல்லாம் எந்த பிழையும் இல்லாம வெளிப்படுத்த மொழிக்கு ஒரு கட்டமைப்ப பண்டைய தமிழர்கள் உருவாக்குனாங்க இல்லையா? அதுதான் இலக்கணம். சரியா சொன்னீங்க. மொழிக்கு ஒரு வேலி மாதிரி அது. ஆனா உண்மையை சொல்லணும்னா டெட் தேர்வு அப்படின்னாலே எனக்கும் சரி பல தேர்வர்களுக்கும் சரி கொஞ்சம் பயத்தை தருவது இந்த இலக்கண பகுதி தான். குறிப்பா இந்த வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள், இத கேட்பதற்கே ஏகப்பட்ட விதிகள் மாதிரி தோணுது. நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்கு. உவமை தொகையில வல்லினம் மிகும், எண்கள்ல 8 10க்கு மிகும் அப்படின்னு மனப்பாடம் செய்ய வேண்டியிருக்கே. ஏன் 8 10க்கு மட்டும் வல்லினம் மிகணும், 2 3க்கு ஏன் மிகக்கூடாது? இதுக்கு பின்னாடி ஏதாவது தர்க்கம் இருக்கா? இல்ல மாணவர்களை கஷ்டப்படுத்தவே இப்படி ஒரு விதியை உருவாக்குனாங்களா? இது ஒரு முக்கியமான கேள்வியும் கூட. இலக்கணம் அப்படின்னாலே விதிகளை மனப்பாடம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் நம்மகிட்ட இருக்கு. ஆனா நான் ஒன்னு சொல்றேன் கவனிங்க. இலக்கணம் அப்படிங்கிறது மொழியோட கணிதம். அதுக்கு மேல அது ஒளியோட இயற்பியல். நீங்க 8 10 பற்றி கேட்டீங்க இல்லையா? ஆமா, அது ஏன் அப்படி வருது? ஏன் அங்க வல்லினம் மிகுதுன்னா அந்த சொற்களை நீங்க உச்சரிச்சு பாருங்களேன். 8 10 அதோட முடிவுல ஒரு அழுத்தம், ஒரு சின்ன அதிர்வு இருக்கு. அந்த அழுத்தத்தோட இன்னொரு சொல்ல சேர்க்கும்போது அந்த இடைவெளியை நிரப்ப ஒரு வலிமையான எழுத்து தேவைப்படுது. அதனாலதான் 8 புத்தகம் அப்படின்னு சொல்றோம். ஓ, அந்த அழுத்தத்துக்காகத்தான் அப்படி சொல்றோமா? ஆமா. ஆனா 2 அப்படிங்கறத உச்சரிச்சு பாருங்க. அது ரொம்ப மென்மையா முடியுது. அங்க எந்த அழுத்தமும் தேவையில்லை. அதனால 2 புத்தகம் அப்படின்னு ரொம்ப இயல்பா பயணிக்குது. இது மனப்பாடம் செய்கிற விதி இல்ல. இது உங்க குரல் வளையோட இயல்பான அறிவியல். ஆஹா, இது மாதிரி திருமழ விளக்கம். ஒலியோட அழுத்தத்தை பொறுத்து தான் வல்லினம் அமையுது அப்படிங்கிறது இது வரைக்கும் நான் அறியாத ஒரு விஷயம். அப்படியானால் உவமை தொகையில ஏன் வல்லினம் மிகுது, மலர்பாதம் அப்படின்னு சொல்றதுக்கும் உருவகத்துல தமிழ்த்தாய் அப்படின்னு சொல்றதுக்கும் பின்னாடி உள்ள தர்க்கம் என்ன? இதுவும் ரொம்ப எளிமையானதுதான். ஒரு பொருளை இன்னொரு பொருளோட நீங்க ஒப்பிடும்போது அந்த ஒப்பீட்டிற்கும் நீங்க ஒரு அழுத்தம் கொடுக்கணும் இல்லையா? பாதம் எவ்வளவு மென்மையானது, மலர் போன்றது. ஆமா, அந்த சிறப்பை சொல்லணும். அந்த வியப்ப, அந்த சிறப்பை உணர்த்தவே மலர் கூட்டல் பாதம் இணையும் போது அங்கே ப்ரா அப்படிங்கிற வல்லெழுத்து அந்த உவமையை சுட்டி காட்டுது. உருவகத்திலையும் அதேதான். மொழியை தாயாகவே பார்க்கும்போது அந்த உருவகத்தை வலுப்படுத்த ஒரு அழுத்தமான எழுத்து அங்கே தேவைப்படுது. இது புரிஞ்சுக்க ரொம்பவே எளிதா இருக்கு. சரி, எங்கே வல்லினம் மிக கூடாது அப்படிங்கறதுலயும் நிறைய சிக்கல்கள் இருக்கே. பெயர் சொல், வினையச்சம் அப்படின்னு இலக்கண பெயர்களை கேட்டாலே கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப எளிதுங்க. சுட்டுச்சொற்களை முதல்ல எடுத்துக்குவோம். அது, இது, எது. இவை வெறும் சுட்டி காட்டுற சொற்கள் மட்டும்தான். இவை ரொம்ப இலகுவானவை. அதனால இவற்றின் பின்னாடி வல்லினம் மிகாது. அது சென்றது அப்படின்னு தான் எழுதணும். சரி, சுட்டுச்சொற்களுக்கு பின்னாடி வராது. அப்புறம் அடுத்ததா பெயரெச்சம். எழுதிய பாடல் அப்படின்னு சொல்றோம். எழுதிய அப்படிங்கிற சொல்லோட இறுதியில அ அப்படிங்கிற ஓசை விரிந்து நிக்குது. அது அத்தோடு முடிவடையல. அப்படி விரிந்து நிக்கிற ஒரு ஓசைய தடுத்து நிறுத்த ஒரு வல்லெழுத்து அங்க தேவையே இல்ல. அதே போலத்தான் எதிர்மறை பெயரெச்சமும். எழுதாத பாடல். இங்கும் அ ஓசை விரிந்து நிற்பதால் வல்லினம் அங்கே மிகாது. ஒரு நிமிஷம், இன்னொரு விதியும் இருக்கே. உகர ஈற்று வினையச்சங்கள்ல வல்லினம் மிகாது அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கே. அது என்ன உகர ஈற்று, குற்றியலுகரம் என்றெல்லாம் வருதே? அதை விளக்கிடலாம். ஒரு வினைச்சொல் முடிவடையாம ஊ அப்படிங்கிற ஓசையில நின்னா அதுதான் உகர ஈற்று வினையச்சம். அது மென்தொடர் குற்றியலுகரமாகவோ அல்லது இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ இருந்தா அங்க வல்லினம் மிகாது. உதாரணமா சொல்ல முடியுமா? தாராளமா. தின்று தீர்த்தான் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. தின்று இதுல இன் அப்படிங்கிற மெல்லினம் வந்திருக்கிறதான்னு இது மென்தொடர். அடுத்து செய்து பார்த்தால்.
செய்து இதுல ஈ அப்படிங்கிற இடையினம் வந்திருக்கிறதால இது இடைத்தொடர். ஓஹோ, அந்த மெல்லினம் இடையினத்தை வச்சு பிரிக்கிறாங்களா? ஆமா, இந்த இரண்டு சொற்களிலுமே இறுதியில உள்ள ஊ ஓசை மிகவும் குறுகியது. அது தன் மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கும். அப்படி ஓசை குறைந்து ஒலிக்கும்போது அடுத்து வர்ற ஒரு கடினமான வல்லெழுத்த இரட்டிப்பாக்கும் அளவிற்கு அதுகிட்ட ஆற்றல் இருக்காது. இதுதான் இதோட பின்னணியில உள்ள ஒலியியல் அறிவியல். இலக்கணத்தை இப்படி ஒலியோட அறிவியலா பார்க்கும்போது அது எவ்வளவு தர்க்கபூர்வமா இருக்கு. உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. சரி, இதை விட என்ன குழப்பின இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த எதிர்மறை சொற்களோட பயன்பாடு. நாம தினசரி வாழ்க்கையில ரொம்ப சாதாரணமா வந்தது நீ அல்ல, நான் படித்த புத்தகம் இது அல்ல அப்படின்னு பேசுறோம். ஆனா இலக்கணப்படி இது பெருந்தவறு அப்படின்னு புத்தகத்துல கொடுத்திருக்காங்களே, இதுல அப்படி என்ன தவறு இருக்கு? இங்கேதான் தமிழ் மொழி உலகத்தை எப்படி துல்லியமா வகைப்படுத்துது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். தமிழ் மொழி வெறுமனே இல்லை அப்படின்னு எதையும் மறுக்கிறது கிடையாது. யார் இல்லை, எது இல்லை அப்படிங்கறத திணை, பால், எண், இடம் ஆகியவற்றிற்கேற்ப மிக துல்லியமா பிரிக்குது. அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தையா? ஆமா, ஒருத்தன் தன்னை பற்றி கூறும்போது ஒருமையில நான் அல்லன் அப்படின்னும் பன்மையில நாம் அல்லோம் அப்படின்னு சொல்லணும். எதிரில் இருக்கிறவங்கள பார்த்து நீ அல்லை அப்படின்னு ஒருமையிலையும் நீவீர் அல்லீர் அப்படின்னு பன்மையிலும் கூறணும். அப்படியானால் மற்றவங்களை குறிக்கிற படர்க்க இடத்துல இது எப்படி வரும்? அங்கேதான் நம்ம அதிகம் பிழை செய்யறோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஆண் பாலுக்கு அவன் அல்லன், பெண் பாலுக்கு அவள் அல்லல், பலர்பாலுக்கு அவர் அல்லர் அப்படின்னு மிக அழகா பிரியுது. இதுவிட முக்கியமானது உயிரற்ற அல்லது விலங்குகளை குறிக்கிற அக்ரிணை பொருட்கள். அதுலதான் நாம இது புத்தகம் அல்ல அப்படின்னு சொல்றோமே. அதுதான் தவறு. ஒன்றை குறிக்கிற ஒருமைக்கு அது அன்று அப்படின்னும் பலவற்றை குறிக்கிற பன்மைக்கு அவை அல்ல அப்படின்னும் பயன்படுத்தணும். இது புத்தகம் அல்ல அப்படின்னு சொல்றது இலக்கணப்படி தவறு. இது புத்தகம் அன்று அப்படின்னு தான் சொல்லணும். ஓ, பல புத்தகங்கள் இருந்தா மட்டும்தான் அவை அல்ல அப்படின்னு சொல்லணுமா? மிகச்சரி. பல புத்தகங்கள் இருந்தா இவை புத்தகங்கள் அல்ல அப்படின்னு சொல்லணும். மொழியோட இந்த துல்லியம் வெறும் விதிகள் கிடையாது. அது நம் முன்னோர்களோட சிந்தனை தெளிவை காட்டுது. சிந்தனை தெளிவு, இது ரொம்ப அருமையான வார்த்தை. இப்போ முழு சித்திரமும் எனக்கு புரியுது. வாணிதாசனோட கவிதையில இயற்கையோட ஓசைகளை எப்படி ரசிக்கிறது அப்படின்னு தொடங்கணும். பிறகு சமூகமா வாழும்போது கலிங்கத்து பரணியின் மூலமா மனிதன் தன் வலிமைய கட்டுப்படுத்துற போரறத்தை கத்துக்கிட்டோம். ஆமா, ஒரு அழகான பயணம் இது. அதுக்கப்புறம் திருமூலர் மற்றும் இறையரசன் வழியா மனித மனத்தோட உளவியல் வரைபடத்தை புரிஞ்சுக்கிட்டோம். இறுதியா இந்த சிந்தனைகளை எல்லாம் ஒரு துல்லியமான கணித சமன்பாட்டை போல கட்டமைக்கிற இலக்கணத்தோட ஒலியியல் அறிவியலை பார்த்தோம். இது உண்மையிலே ஒரு பிரம்மாண்டமான தத்துவ பயணம்தாங்க. இந்த ஆழமான தேடலோட நோக்கமே அதுதாங்க. தகவல்களை எப்பவுமே தனித்தனியா பார்க்காம அவற்றை ஒன்றோடு ஒன்று இணைச்சு பார்க்குற அந்த திறன் தான் ஒரு சிறந்த ஆசிரியருக்குரிய அடையாளம். இலக்கணம் அப்படிங்கிறது செய்யுளை புரிஞ்சுக்க, செய்யுள் அப்படிங்கிறது வாழ்வியலை புரிஞ்சுக்க. இந்த தொடர்ச்சியை புரிஞ்சுக்கிட்டா டெட் தேர்வுல எந்த கோணத்துல கேள்விகள் கேட்கப்பட்டாலும் உங்களால ரொம்ப எளிதா விடையளிக்க முடியும். நீங்க சொல்றது முற்றிலும் உண்மை. இந்த உரையாடலை கேட்டுட்டு இருக்கிற வருங்கால ஆசிரியரான உங்களுக்கு இந்த 8ஆம் வகுப்பு பாடநூல் வெறும் மதிப்பெண்களை அள்ளுவதற்கான ஒரு கையேடு மட்டும் இல்ல. இது அடுத்த தலைமுறையோட சிந்தனையை செதுக்குவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த ஒலி. மொழியோட நுட்பங்களையும் அதோட அறத்தையும் நீங்க எந்த அளவுக்கு ஆழமா புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதை உங்களால உங்க மாணவர்களுக்கு கடத்த முடியும். நிச்சயமா ஆசிரியர்களால தான் அது முடியும். இறுதியா உங்களுக்கு ஒரு விஷயம். இந்த ஆழமான தேடலோட தொடக்கத்துல வாணிதாசனோடைய பார்த்து நீ எந்த பள்ளியில் படித்தாய் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார் இல்லையா? கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. நாளைக்கு நீங்க முழுமையான தகுதியோட ஒரு ஆசிரியரா அந்த வகுப்பறைக்குள்ள நுழையும் போது அங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு மாணவனோட கற்பனை ஊற்றுக்கும் நீங்களே அந்த ஓடையா இருக்க போறீங்க. உங்க மாணவர்களோட சிந்தனை பாய்ச்சலுக்கும் நீங்க தான் முதல் ஆதாரமா விளங்க போறீங்க. அப்படிப்பட்ட உங்க வகுப்பறை எதிர்காலத்துல எந்த வகையான இசையை எழுப்ப போகுது அப்படிங்கறத சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு அற்புதமான தேடலில் சந்திப்போம்.